இந்த காலை வேலை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம எங்க ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். சோதனையை கடந்ததான் வெற்றி வரும். இப்படி வெற்றி அடைந்த நிறைய சாதனையாளர்கள் தான் நம்ம ஒவ்வொரு ஷோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்காரு. இவர் வாலிப வயசுல இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா ஆயிருக்காரு. கண்டிப்பா நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கணும். சோ இதெல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்து கொள்ளதான் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்காரு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம let us welcome Mr. Richard Ravindran. Hi sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you. Thank you so much for coming sir. ஏன்னா நாங்க கேள்விப்பட்டோம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட்லாம் கேன்சல் பண்ணி எங்களுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சார் ஓகே, இப்போ நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா கொஞ்சம் உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரியாம இருக்கும். சோ எப்படி உங்க பிசினஸ் ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் ஹிஸ்டரி உங்களோட சொல்ல முடியுமா? ஓகே, பேசிக்கலி வந்து எங்க கம்பெனி வந்து 10 பேரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு சிலாங்கோ மாநிலத்திலேயே வந்து நம்ம ஆரம்பிச்சோம். எங்களோட கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் வந்து என்னன்னாக்கா, உதாரணத்துக்கு வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வேணுமா, இல்ல உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் வேணுமா, ஏதாச்சும் எனிதிங் டு டு வித் டெக்னாலஜி ஆர் வெப்சைட் ஆர் சர்வீஸ், எங்களோட கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும். So இதே மாதிரி நம்ம போக போக after a few years we were able to branch out to JB, we were able to branch out to Berlin. அப்புறம் sooner we were able to start a branch in Singapore. Even போன வாரம் கூட நம்ம யூஎஸ்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோட சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து we were able to partner with them. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே சார், இடையில வந்து நாங்க ஒரு ஆர்டிகல் படிச்சோம், இந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ஃபிளெக்சிபிள் அப்படின்னா வந்து அவங்க எந்த டைம் வேணாலும் வரலாம், எந்த டைம் வேணாலும் வீட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க எப்படி நம்பி உங்க வேலையாட்கள் எப்படி நடத்துறீங்க? எப்படி எங்க இருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி எஸ் ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ், பிகாஸ் இப்போ உள்ள கம்பெனின்னு பார்த்தா மலேசியா எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ் வந்து நிறைய கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் ப்ரொவைட் பண்றோம்னாக்கா, பிகாஸ் வி பிலீவ் இன் மாடர்ன் ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல். நீங்க ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ் சொல்றீங்கல்ல, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க இஷ்ட போல போகலான்ட்டு இல்லை. ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு வாரத்துல உங்களுக்கு மினிமம் ஹவர்ஸ் நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும். அதே சமயத்துல உங்களுக்கு கொடுத்தப்பட்ட வேலை, கொடுத்தப்பட்ட டாஸ்க் நீங்க முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ்னு வந்து நாங்களும் எங்க மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் எங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் கூட சேர்ந்து இதுக்குன்னு இந்த இம்ப்ளிமெண்டேஷனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மாச கணக்கா இருந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணிட்டு, பிகாஸ் எங்களுக்கு என்னன்னாக்கா எங்களோட ஸ்டாஃப் ரொம்ப முக்கியம். எங்க ஸ்டாஃப்னால தானே கம்பெனியே போகுது. ஸோ அவங்களே அப்ரிஷியேட் பண்ணோம்னா எங்களால எப்படி போக முடியும்? அதனால கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க சொல்லும் போதே எங்களால பார்க்க முடியுது இந்த மாதிரி எப்படி வந்து நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்றீங்க, எப்படி நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க, எவ்வளவு ஹம்பிளா இருக்கீங்கன்னு எங்களால பார்க்க முடியும், சொல்ல முடியுது. அதுல என்ன ஒரு விஷயம்னா உங்க மேனேஜ்மெண்ட்டும் சரி, உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிளஸ்ட் தான் நாங்க சொல்லணும். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சக்சஸ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்க லைஃப்ல வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் காரணமா இருப்பாங்க. ஸோ முக்கியமா காரணம் கூட இருக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சாதாரண மனு உச்சி தொடர்றதுக்கு கூட நிறைய பேர் வந்து கல்லு வீடு எல்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு பலன் தேவை. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில முக்கிய காரணமா இருந்தது யாருன்னு சொல்றீங்க? என் வாழ்க்கையில அல்டிமேட் ரீசன், என்னோட சக்சஸ்க்கே காரணம் வந்து நான் ஜெபிக்கிற ஆண்டவர் தான். இது ரொம்ப டீப்பான ஆன்சரா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சொல்லுங்க? எல்லாரும் மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க, my mother was a support to me ன்னு சொல்லுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, சிப்லிங்ஸ் சொல்லுவாங்க, எங்களோட மென்டார், என்னோட சீஃப்னு சொல்லுவாங்க. எஸ், எனக்கு இது எல்லாமே இருக்கு, எனக்கு ஒரு நல்ல அம்மா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யாருனால உண்டானது? நான் ஜெபிக்கிற ஆண்டவர்னால தான். He gave me a wonderful mother who was able to pray for me, who was able to advise me each time of the life. ஈவன் நான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஆண்டவர் தானே கொடுத்தாரு, கூட இருக்கிற கம்பெனி மேனேஜ்மெண்ட் லெவல்லாம் ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே the main ultimate is இவங்களாம் இருக்காங்க தான், big thanks to them, but ultimately the biggest thanks and the reason is my God.
எத்தனையோ பேர் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் சார், யாருமே இது ஒரு பதில் சொன்னதே இல்லை. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு சார். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வெற்றி அடையிறதுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன ரகசியம் இருக்கலாம்னு சொல்றீங்க? சக்சஸ் உடைய சீக்ரெட் ரெசிபி கேட்குறீங்களா? நீங்க இதை கேட்கும் போது என் மைண்டுக்கு வந்து ஒரு கதை ஞாபகம் வருது. You know what? Let me tell you a story. தண்ணி கலக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சொல்றா. ப்ரோ எப்படி இருக்கீங்க? இங்க அப்புறம் எங்க வலிதா ப்ரோ. ப்ரோ யூத் அடிச்சுப்பாங்க ப்ரோ. வாழ்க்கை மாறும் ப்ரோ. வாங்க இல்லை ப்ரோ, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ரஷ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஒரு வீக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. வாங்க ப்ரோ பார்த்துருங்க. பார்க்குறேன் ப்ரோ. வர முடியாதுன்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே. வாங்க 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 எவ்ரி வீக் வாங்க வாங்க சொல்லிட்டு ப்ரோ எவ்ரிடே பார்க்கறதா சொல்லுங்க ப்ரோ, வரவே மாட்டீங்க ப்ரோ. பிகாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, அதுதான் சொல்கிறேன். ஒரு நாள் வாங்க ப்ரோ, கொஞ்ச நாள் வாங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க ப்ரோ. எங்கடா? ஓ, இங்க தான் சும்மா தண்ணி குடிக்கலாம் மாமா கடை பஜ்ரா. எப்படிலாம் கழிச்சு விடுறாங்க.
இவ்வளோ படிச்சு இவ்வளோ sacrifices எல்லாத்தையும் sacrifice பண்ணி படிச்சு இது எடுக்கிறதுக்காக நான் அப்படி படித்தேன். இது படிச்சு என்னன்னா புரியும், இவ்வளோ படிச்சு இப்படி தான் இருக்கு. என்னையா இது நேரம் காலெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, மணி வேலை ஆகிட்டு இருக்கு, நீ இங்கே ஏரியாப்ப என்னையா சாரி சொல்லிட்டு இருக்க, ஊர்பட்ட வேலை கிடக்குதுயா, காரை ஓட்டுனா பேசாம பைக் வாங்குங்களே, ஏன் அப்படி பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால சொல்றேன், இந்த பாருங்க தெரியாம தப்பு இருக்கு நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் கேளுங்க என்ன பேசிக்கிறோம் எங்க போயிட்டு சொல்லிட்டேன் என்ன சொல்லு. சரி சரி நான் போய் கூப்பிடுறேன், வேலையை இருக்கிறேன், கொஞ்ச நேரம் பேசணும் கூப்பிடுறேன். அதான் சொல்றேன் கொஞ்ச நேரம் பேசி கூப்பிடுறேன்னு. Thank you.
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவரை முழு மனதோடு நம்புங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவரிடத்தில் முழுமையா ஒப்பு கொடுங்கள். பயப்படாதீர்கள். நான் உன்னுடனே இருக்கிறேன். The Spirit God gives us power, love and self-discipline. கர்த்தர் மேல் நோக்கமாயிருங்கள், வசிக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தரே என் கேடகமும் என் துருகமா இருக்கிறார். அவரே என் இரட்சகர், என் நம்பிக்கை, எனக்கு எல்லாம். ஆமென். ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Your word is a lamp to my feet, a light to my path. நீங்களே கர்த்தருடைய ஆலயம். அவர் உங்களில் ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவர் வார்த்தை கீழ்ப்படியுங்கள். Love the Lord with all your heart, all your soul and all your mind and with all your strength. Remember your Creator in the days of your youth before the days of trouble come. ஒரு மனிதனோட வாழ்க்கையில the most important part of his life is his youth. Youth timeல is the most critical moment of a person's life. அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம்னால அவங்க நல்லாவும் ஆகலாம் and they can really fall down. அந்த நாள் எனக்கு இந்த தாளை கடிக்காட்டினான். எப்படி வந்துச்சு, யார் போட்டாங்க, இதுதான் எனக்கு தெரியாது. But when I thought no one was there, God told me He was always watching over me. It was my youth. It was during my youth, the most critical point in time. நான் ஏன் டிசிஷன்லே போயிருந்தேன்னா, I wouldn't have been here being a testimony, telling this to you and to everyone who was here. What I want to say is that உங்களுடைய வாலிபர் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். கஷ்டம் வந்தோன்னு தான் ஆண்டவர் தேடி போடணும்ட்டு இல்லை. You have to always கர்த்தரை நினைவு கூறணும். அதுதான் சொல்லுவேன். சார், உங்க வாழ்க்கை கதையை கேட்டு என்னாலே சொல்ல முடியும், நீங்க இப்ப இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய ஆண்டவர் தான் அப்படின்னு. சார், கடைசியா நீங்க நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ், நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் would like to point out. Ecclesiastes chapter 12 verse 2. Remember your Creator in the days of your youth, before the days of trouble. நான் சொன்ன மாதிரி கஷ்டம் வந்தோன்னு தான் ஆண்டவர் தேடி போகணும்ட்டு இல்லை. நம்ம வாலிபர்ல இருந்து எப்போதுமே ஆண்டவரை நோக்கி நினைவு கூர்ந்து அன்றனும் அவர் பார்க்கணும். தேங்க்யூ சார், உங்களோட நல்ல கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே நேயர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். இப்பொழுது உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது தர்ஷினி.